ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹீட் ரெக்கவரி வென்டிலேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா, பில்டிங்ஸுக்கு ஃப்ரெஷ் ஏரை சப்ளை பண்ணுறதுக்கும், அதே மாதிரி கிச்சன் டாய்லெட் மாதிரியான ரூமில் உள்ள பேட் ஸ்மெல்லில் உள்ள ஏரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இந்த ஃப்ரெஷ் ஏரும் இந்த ஸ்டேல் ஏரும் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கிராஸ் பண்ணும். அந்த ப்ராசஸில் எப்படி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கோல் மூலியமாக ஹீட்டை வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஹீட் ரெக்கவரி வென்டிலேட்டர் எனர்ஜியை ரெக்கவரி பண்ணி பவர் கன்சம்ஷனை கம்மி பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த ஹச்ஆர்வியோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பில்டிங்கில் ஏர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன காம்பனன்ட்ஸ்லாம் அந்த ஹச்ஆர்வியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கோர். இதை ஹார்ட் ஆஃப் ஹச்ஆர்வின்னு சொல்லுவாங்க. ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள கார்பன் அலுமினியம் மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணுதாங்கன்னா, அப்போந்தான் ஹீட்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் ஏரையும் ஃப்ரெஷ் ஏரையும் மிக்ஸ் பண்ணாது. இந்த ரெண்டு ஏர் ஸ்ட்ரீமையும் மிக்ஸ் பண்ணாமல் ஹீட்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட், ரெண்டு ஃபேன்ஸ் இருக்கும். ஒன்று எக்ஸாஸ்ட்டுக்கு, இன்னொன்று ஃப்ரெஷ் ஏர் ஃபேன். நம்ம நெக்ஸ்ட், ஃபில்டர். ஃப்ரெஷ் ஏரை பில்டிங்க்கு சப்ளை பண்ணும்போது டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஃபில்டர் மூலியமாக அது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபில்டர் மூலியமாக நம்ம ரூமோட ஏர் குவாலிட்டியும் அதிகப்படுத்தலாம். ஃபில்டரை வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், யூனிட்டோட ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து. நெக்ஸ்ட், டக்ட் ஒர்க். இந்த டக்ட் ஒர்க் மூலியமாக பில்டிங்க்கு ஃப்ரெஷ் ஏரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஸ்டேல் ஏரை பில்டிங்கிலேருந்து எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், கண்ட்ரோல்ஸ் மூலியமாக ஏர் ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ஃபேனோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சரை செட் பண்ணுறதுக்கும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், இப்போ ஹச்ஆர்வியோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ டாய்லெட் கிச்சனில் உள்ள வெதுவெதுப்பான துர்நாற்றம் உள்ள காற்றை டிஃப்யூசர் மூலியமாக ஹச்ஆர்வி யூனிட் எக்ஸாஸ்ட் வெண்ட் மூலியமாக வெளியில் ஏரை த்ரோ பண்ணும். அப்படி ஹச்ஆர்வி யூனிட்டை அந்த ஏர் கிராஸ் ஆகும்போது ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் ஏரை அப்சர்வ் பண்ணாமல் ஜஸ்ட் அதில் உள்ள டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும். நெக்ஸ்ட், இப்போ வெளியில் உள்ள ஃப்ரெஷ் ஏர் இப்போ பில்டிங்க்கு சப்ளை ஆகும்போது சேம் அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கிராஸ் பண்ணி தான் வரணும். இப்போ வின்டர் டைமில் அவுட் சைட் ஏர் கூலிங்காக இருக்கும். அது ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கோரை கிராஸ் பண்ணும்போது ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் மூலியமாக அப்சர்வ் ஆகிருக்க டெம்பரேச்சரை கிராஸ் பண்ணி போகும். அப்போ அந்த ரெண்டு டெம்பரேச்சரும் மிக்ஸ் ஆகி ரூமுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டெம்பரேச்சரில் ஃப்ரெஷ் ஏரை சப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாய்லெட் கிச்சனில் உள்ள 30 டிகிரி செல்சியஸும் இப்போ அவுட் சைட் டெம்பரேச்சர் உள்ள 15 டிகிரி செல்சியஸும் ஹீட் எக்ஸ்சேஞ்சரை கிராஸ் பண்ணும்போது ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஜஸ்ட் டெம்பரேச்சர் தான் மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும்போது அது 20 டிகிரி செல்சியஸுக்கு ஃப்ரெஷ் ஏரை ரூமுக்கு சப்ளை பண்ணும். இந்த பர்பஸுக்கு தான் நம்ம ஹச்ஆர்வியை ப்ரிஃபர் பண்ணுவோம். இது மெயினாக ஹீட் லாஸை வேஸ்ட் ஆக்காமல் அது மூலியமாக பவர் கன்சப்ஷனை கம்மி பண்ணுறதுக்காண்டி ஹச்ஆர்வி நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே மெயினாக இந்த ஹச்ஆர்வி எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பில்டிங் டைட்டாக ரொம்ப சீல்டாக இருக்கோ அங்கே ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான பில்டிங்களுக்கு மெயினாக இந்த ஹச்ஆர்வியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கண்ட்ரோலர் தெர்மோஸ்டாட். இந்த மோட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாஸ்ட் வேணும்னா ஜஸ்ட் எக்ஸாஸ்ட்டில் வச்சுக்கலாம். இப்போ பைபாஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சப்ளை வேணும், ஃப்ரெஷ் ஏர் சப்ளைனா ஃப்ரெஷ் ஏர் சப்ளை மட்டும் வச்சுக்கலாம். ஆட்டோலையும் போட்டுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம ஹீட் ரெக்கவரியில் போட்டுட்டு தான் நம்ம யூனிட்டை நம்ம ரன் பண்ணுவோம். இது ஃபேனையும் நம்ம ஃபேனோட ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் டைமர் ஆப்ஷனும் இருக்குது. எவ்வளோ நேரம் யூனிட் ரன் ஆகணுங்கிற டைமர் ஆப்ஷனும் நம்ம தெர்மோஸ்டாட் மூலியமாக செட் பண்ணிக்கலாம்.